ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் உங்க துர்கா காந்தி கார்த்திகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முன்னொரு தடவை எங்கள் ஊரை வந்து சுற்றி காமிச்சோம், எங்கள் காடை. இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு வேலை செய்ய போகிறோம். அது என்ன டீட்டெயில் அப்படிங்கிறது அந்த vlogல சொல்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் இது ஃபுல்லாக வந்து வாணி பறித்து வச்சுருக்கோம். எதுக்காக அப்படின்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக காரை போட்டு காம்பவுண்ட் வால் வந்து பார்த்திங்கன்னா கட்ட போகிறோம். அதுக்கப்புறம் பாத்ரூமில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் வேலை இருக்குது. வீடு ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்க போகிறோம். எங்கள் வீட்டையே மாற்ற போகிறோம். ஆமாம், மொத்தத்தை மாற்ற போகிறோம். திருவிழாக்குள்ளே முடிக்கலாம் அப்படிங்கிறது எங்களோட பிளானு. இன்னொரு 10 நாளில் இந்த வேலையை ஃபுல்லாக முடிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ தான் ஒரு ஆளுங்களாம் வந்து பேசி முடிச்சிருக்கோம். 10 நாளில் முடியுமா முடியாதா அப்படின்னு அதெல்லாம் பெயிண்ட் அடிக்கணும். பாப்பா என்னப்பா இஷ்டத்துக்கு அதை மாற்றுங்க இதை மாற்றுக்கிறாங்க. சோப்பு நேற்றுக்கு எதே மாற்ற சொல்லிட்டு இருந்துச்சு. சொன்னிச்சு என்ன மாற்றம்னா இந்த மொத்த பாத்ரூமே மாற்று. இந்த பாத்ரூமை அப்படியே இடிச்சுட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து கட்டுங்க டாடி. ஃபர்ஸ்ட்லேருந்து கட்டுறதான். டாய்லெட்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து போட்டுட்டு புதுசாக வந்து நம்ம போட போகிறோம். அப்புறம் வீடு ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்க போகிறோம். சிங்க்கு அந்த மாதிரி குட்டி குட்டி வேலைலாம் இருக்குது. பெயிண்டிங் பண்ணவே ஓரளவுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டை நாங்கள் எத்தனை வருஷமாக கட்டுறோம் தெரியுங்களா, இன்றைக்கி வரைக்கும் கட்டி பிடிக்காத மாதிரியே இருக்குது. ஆனால் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோன்னா முடிஞ்சது. இன்னும் ஒரே ஒரு வேலை பெண்டிங் என்ன இருக்குன்னா, இப்போ பண்ண முடியாது, இன்னும் ஒரு 6 வருஷங்கிறேன், ஐயோ ஒரு 6 மாதத்துக்குள்ளே இந்த இடத்துல ஒரு கேரளா டைப்பில் அட்டை போடலான்னு சொல்லி ஒரு பிளான். ஏங்க இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரளா டைப்பில் ஒரு அட்டை வந்து போட்டுருவோம். அதை பண்ணிட்டோம்னா இந்த வீட்டுக்கான வேலை முடிஞ்சுது. அதுக்கு மேலே கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்ல வாங்கின வீட்டுக்கான வேலை ஃபர்ஸ்ட்லேருந்து காசு சேர்த்து வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். அது எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியாது. கடனே இல்லாமல் செய்யணும், அதுதான் எங்களோட பாலிசி. போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே காட்டில் காமிச்சிருப்போம். இந்த டைம் காட்டில் எதுவுமே இல்லை. ஏன்னா வெள்ளாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணியாச்சு. இங்கே இருக்கிறது எல்லாமே விரலி மஞ்சள், ரத்த மஞ்சள். விரலி மஞ்சள் தான். ஆனா விதைக்கு வந்து திரும்ப அடுத்த போகம் வந்து நம்ம காட்டுல போடுறதுக்காக விதைக்கு வந்து இது வந்து எடுத்து வச்சிருக்காங்க. விற்கிறதுக்கு தனியா மஞ்சள் இருக்கு, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம ஏற்கனவே அந்த கடைசி வேலை உங்களுக்கு போட்டிருந்தோம், ஞாபகம் இருக்கும்ல? நான் கூட மஞ்சளை புடுங்கி காமிச்சோமே, அந்த மஞ்சள் தான் அது. உங்களுக்கு வந்து இப்ப விற்கிற மஞ்சளை காமிக்கிறோம். அது வந்து வேக வச்சு வச்சிருக்கோம். இந்த ரூம்ல இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம விற்கிறதுக்காக வச்சிருக்கிற மஞ்சள். இந்த மஞ்சளை வந்து நம்ம வேக வச்சிருப்போம். இது என்ன பண்ணுவாங்க எனக்கு தெரியாது. என்ன மேலே மட்டும் அப்படியே அரைச்சிட்டு அந்த மேத்தோல் மட்டும் எடுத்துட்டு அப்படியே கொண்டு போய் போடுறோம். அப்படியே எடுத்துறது. இது துளோண்டு தான் இருக்குது. இது எப்படி? ஆமாம், பெருசா இருக்காதா? வேக வச்சா அப்படியே சுண்டிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் அரைக்கும் போது அந்த மேல் தொட்டு மட்டும் அந்த பொட்டு மேலே இருக்குல்ல அந்த மட்டும் போயிடும். ஓ, ஷைனிங்கா வர மாதிரி போயிடும். ஷைனிங் ஆகிடும். இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 மூட்டை வருமாமா? 10 மூட்டை வருமா? 5 வரும் தானே? 5 மூட்டை வரும். 5 மூட்டை வரும். மூட்டை எவ்வளவு போகுதுன்னு தெரியல. 15,000. 5,000 ஒரு மூட்டை 5,000. உடச்சு காமிக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா டைட்டா இருக்கும். குண்டு மஞ்சள் உருண்டை. அட குண்டுக்கு உருண்டைக்கு என்ன வித்தியாசம்? இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணதுதான். ஏமா எல்லாமே வேக வச்சு சின்னதாயிருச்சு. இல்லைன்னா இவ்வளவு பெருசு இருக்கும். எல்லாமே வேக வச்சு காய வச்சிருக்கிறீங்க. இதை உடச்சு காமிக்க சொல்லு ரித்திகா சொல்லுது. உடச்சு காமிக்கிறேன். உடைக்க முடியாது. உடைக்க முடியும், வேக வச்சுட்டா உடைக்க முடியாது. சரி, இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. நம்ம உடைக்க முடியல. இதை நம்ம அப்படியே எடுத்து அரைச்சு நம்ம மஞ்சத்தூள் வச்சுக்கலாம்ல. அம்மா வீட்டுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்து வைங்க அரைச்சு. நோம்பிக்கு வரப்ப எடுத்துட்டு போறேன். எனக்கு ஒரு 1/4 கிலோ இருந்தா தெளித்திக்கோங்க. போகலாம். இதெல்லாம் வரமிளகா இருக்குதுல்ல. இந்த ரூம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம காட்டுல வைக்கிற வெள்ளாமையை கொண்டு வந்து வைக்கிற ரூமா மாறிடுச்சு. இப்போ நம்ம வீட்டு வேலைலாம் செஞ்சதுக்கு அப்புறம் இங்க வந்து கட்டில் மெத்தெல்லாம் வாங்கி போட்டுருவேன். அப்போ இதெல்லாமே எங்க போயிடும்? நம்ம ஸ்டோர் ரூம் போயிடும். அங்க ஒரு தகர கொட்டாய் போட்டிருக்கும்ல, அங்க போயிடலாம். அதனால இது இன்னும் 1 வாரத்துல வித்துருவாங்க. ஊருக்கு போறதுக்கு நம்ம கத்திரிக்காய் பிச்சலாமா? நம்ம பிஞ்சிக்காய் இருக்கு. நம்ம பிஞ்சிக்காய் இருக்கு. இது பிஞ்சா? அதோட இன்னும் பெருசா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி அவங்க பிச்சு தராங்க. அந்த சைடு பாருங்க, அந்த சைடு பாருங்க, பெருசா இருக்கு. அதான் அடி செடிக்கு அடி போக அதுக்கெல்லாம் பார்க்கலாமா? கம்மியா பிச்சா போதுமா? 4 தான் அங்கே பாரு. 2 காய் இருக்கு நடக்குது. அடுத்த காட்டில் இப்போ எவ்வளோக்கு போகுது கத்திரிக்காய்? ஒரு சிப்பம் 700.
600 700. அது கிலோ கணக்கெல்லாம் இல்லையா? இந்த பொட்டாஸ் பையில் சிப்பத்தை கணக்கு தான். ஒரு ஜோடியா? ஆனால் ஒரு மூட்டை கொண்டு போனால் 1000 ரூபா 1200 இல்லை அதெல்லாம் வந்து கிலோ போட்டால் எத்தனை கிலோ வரும்? 300 தான் போச்சு. 600 700 தான் வந்தது. இப்போ கொஞ்சம் விலை அதிகமாக விற்கிது. 20 கிலோ 40 கிலோ வருமா 2 மூட்டை? 25 30 கிலோ வரும். 30 கிலோ வருமா? ஒரு மூட்டையா? 25 கிலோ 30 கிலோக்கு பக்கம் வரும். 30 கிலோ 700 ரூபா. எங்கள் காட்டு கத்திரிக்காய் ஒரு கிலோவே 50 ரூபா, அரை கிலோவே 30 ரூபா. நானே ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் வீட்டில இருந்து. அப்போ கிலோ 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நம்ம கிட்ட கம்மி தான். எவ்வளோ வரும் நம்ம கிட்ட? 30 கிலோவா? 20 ரூபாய்க்கு வாங்குறேன் அப்படின்னா ஒரு 20 25 ரூபாய்க்கு. 40 ரூபா லாபம் வச்சு விற்கிறாங்களே, அதான் பிஸ்னஸ் மைண்ட். இதுக்கு நாங்கள் என்னெல்லாம் போடுவோம், உரம் போடுவோம், கோல் எருவு மாட்டு எருவுன்னு எல்லாத்தையும் போட்டு எங்களுக்கு 20 ரூபா. ஒன்றுமே போடாமல் நம்மக்கிட்ட இருந்து வாங்கிட்டு போகிறவங்களுக்கு 60 ரூபாயா? இந்தா இங்கே பாரு கடலக்காய் இருக்குதா? இங்கே பாரு தெரியுதா? சகப்பாட்டுக்குது. கடலக்காய் நல்லாவும் இருக்குது, ஆனால் கொஞ்சம் அடர்த்தி கம்மியாக இருக்குது. இது வந்து சின்ன வெங்காயம் வர மிளகா மட்டும் போட்டு செஞ்சா சூப்பராக இருக்கும். ஆனால் அங்கே கிடைக்கவே மாட்டேங்குது. ஊரில் இருக்கிறப்போ இதோட அருமைலாம் தெரியல, வேற ஊருக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். இது அப்புறமா மணத்தக்காளி கீரை. மணத்தக்காளி கீரைலாம் எப்படி கிடக்கும்? இப்போ இந்த புளிச்சக்கீரை நாங்களும் சாப்பிட்றோம், மாடும் சாப்பிட்றோம். ஒடிக்க வேணாம், பிச்சுட்டு போயிடலாம், அப்போதான் திரும்ப வரும். இந்த வர எனக்கு இது பிச்சுட்டு அப்புறமா இது இப்போ எல்லாமே பிக்கலாமாப்பா? நல்ல இலையா பார்த்து மட்டும் பிடிச்சிட்டாங்களா? நீ இவ்வளோ நேரம் ஒரே ஒரு கை தான் பறிச்சிருக்கிற. அங்கே பாரு அம்மா ஒரு குண்டா வலையே பறிச்சு வச்சிச்சு. எங்கள் அம்மாவோட பக்கம் நான் வந்து இவ்வளோதான் வந்துச்சு, ஏன்னே தெரில. நானும் இவ்வளோ வேகமாக தான் பிடிச்சேன். அதெல்லாம் எனக்கு கீரை பிக்கிற வேலை கொஞ்சம் பிடிக்காது, அதனால் அவ்வளோதான். இதுக்கு மேலே நமக்கு விளையாது. வேக வேகமாக பிக்கிறாங்க. ஆனால் இதில் எவ்வளோ கீரை பிச்சாலுமே கடைஞ்சோம்னா கொஞ்சோண்டு தான் வரும். நீங்களும் பிச்சு கொடுங்க. நான் கொஞ்சம் வேகமாக பிக்கிறேன், அதனால தான் இருட்டே கட்டிக்க மாட்டேது, கீரை பிக்க முடிய மாட்டேங்குது. போதுன்னு நினைக்கிறேன். ஏமா இது புளிப்பு நிறையா இருக்குமா? ஏமா கடைஞ்சிருக்கியா? கெண்டி புளிச்சையா? நல்லா வேவிச்சு தண்ணி வடிகட்டி போட்டு 2 வருஷம் அலசி தண்ணி வடிகட்டி போட்டு அப்புறம் வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கி கீரை எடுத்து கொட்டி சரி. புளிப்பு நிறையா இருக்கு. அப்போ தண்ணியில் ஒரு 2 தடவை அலசிடணும்னு நினைக்கிறேன். அப்போ தண்ணியில் வேவிச்சு தண்ணி அடைச்சி கொட்டி நல்லா தண்ணி போட்டு அலசிங்க. அலசிட்டு கடைஞ்சிட்டா 4 நாளைக்கு வாரத்துக்கே வந்தால் ஒரு 8 நாளைக்கு வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட ஒன்றும் சூப்பராக இருக்கும். வெந்தயம் 5 போட்டு பெருங்காயம் போட்டு சரி. இது வந்து ஆட்டுக்கு முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா போர் வச்சுருவாங்க. இப்போ அங்கே வச்சுருக்காங்க எங்கள் மச்சானார் வீட்டில். இப்போ இதெல்லாம் வண்டி வர வச்சு இது வந்து ரோல் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி வைக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இடமா. அதுக்குன்னா தனி காசா? ஆமாம், சுருட்டத்துக்கு காசு. அந்த பில்லு நெல் இது பண்ணுவாங்க அந்த மாதிரியா? அப்படியே எடுத்து அடிக்க வச்சுக்கலாம்ல டக்கு டக்கு. வாங்க உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். எள்ளு பாருங்க. இப்போ வந்து இவ்வளோ நேரம் இப்போ எங்கள் சின்ன மாமியார் கூப்பிட்றேன், எவ்வளோ விளக்கம் சொல்லுவோம்னு பாருங்க. அத்தை அத்தை இங்கே வாட்டா. உடம்புக்கு இந்த எண்ணெய் ஆட்டி பழிச்சுன்னு தெரியுதா? கொஞ்சம் இந்த அந்த போயிட்டுமா? இல்லை அப்படியே பாருங்க இந்த எள்ளு இது நறுஸ் பண்ணி இதெல்லாம் தூத்தி இதை க்ளீன் பண்ணி புடச்சி எடுத்து இந்த மாதிரி எடுத்தோம்னா இந்த கருப்பெல்லு வந்து பார்த்தீங்கன்னா வரும். இது எவ்வளோ கிலோ? கிலோவில் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விலைக்கு. இப்போ என்ன விலைக்கு போகுது? இப்போ நான் இன்னும் கேட்கல. இது உடம்புக்கு நோவு வராது. இந்த எண்ணெய் நல்லெண்ணெய் ஆட்டி நம்ம சுத்தமாக நம்ம காட்டு எல்லாம் ஆட்டினா இது கடையில் வாங்கினா வச்சுக்க, இது கலப்படம் கூட சொல்லுவாங்க, கலப்படம் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம இது வந்து நம்மளே விதைச்சி ஆட்டுறதுனால சுத்தமான எண்ணெய்.
தெரியுது. இன்னும் இப்படியே போட்டு தான் இது பண்ணுமா? இது காரம் இது இல்லை. இப்படியே கொட்டி போயிருமான்னு கேக்குறேன். ஒண்ணு பண்ண வேணாமா? வெயிலுக்கு அப்படியே உடஞ்சிருப்பல, உடச்சு அப்படியே வெடிச்சு அப்படியே தூத்துறோம்னா அப்படியே கீழே வந்துடும். நிஜமா நானுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து போற வரைக்குமே எங்க காட்டுல ஒரு தடவை கூட எள்ளு போடலன்னு நினைக்கிறேன். நான் பார்க்கவே இல்லை. எள்ளு இப்படி எடுத்து முழுக்குனா அப்படிமா? இதுல வெடிக்கிறது. இப்படி இது வெடிக்கிறது இதுல இருக்கும். இப்படி நேரம் வச்சு இதுல எத்தனை கிலோ வரும்? இது வருமா ஒரு பத்துக்கு வந்துடும். வருதாங்க உழுவுதெல்லாம் அது எள்ளுதான். அப்ப எத்தனை நாளைக்கு காய வைக்கிறது? இது ஒரு 3 நாளைக்கு காய வச்சா போதும். அறுத்து ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு அப்படியே கொட்டானா வச்சிடணும். அப்படியே பூரா இந்த அடியில் நல்லா வெடிச்சிக்கும். இங்க கொஞ்சம் பிஞ்சா பச்சையா இருக்கும். நம்ம அப்படியே கொட்டானா வச்சிருந்தா அப்படியே இது வெந்து மாதிரி அப்படியே நல்லா குப்புன்னு ஆவி பிடிச்சிக்கும். அப்புறம் எடுத்து காய வச்சோம்னா இது மாதிரி இப்படி இது 5-6 நாள் கொட்டானமே வச்சிருந்தது. இது வந்து எல்லாமே உளுந்துருச்சா? ஒண்ணுமே இல்ல. அதான் அப்படி உளுந்துரும். இதுல ஒண்ணுமே இல்ல, அதுவே உளுந்துரும். உடஞ்சிட்டு உளுந்துச்சுன்னா தெரிய போகுது 2 பேருக்கும். நித்திகா நகரப்போ எங்க 2 பேரும் கம்பி மேல நிக்கிறாங்க நடுவுலயே. தட்டைப்பயிர் வந்து புளிச்சக்கீரை, வரமிளகா, கத்திரிக்காய். இது வந்து புடவை. இது ட்ரெஸ்ஸு அழுத்து எத்திரிக்க போகலாம். இப்போ எங்கள் வீட்டுக்காரர் வந்து வலுக்கட்டாயமாக நான் கூட்டிகிட்டு போகிறேன். அதனால் உட்காந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க. சரிம்மா போயிட்டு வரட்டுமா? இருங்க, அப்போ ட்ராலில் வச்சுட்டு அப்புறம் போயிட்டு வரட்டுமா சொல்லலாம். வாங்க போகலாம். அந்த பிள்ளை சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ கோழி பிடிக்க போயிருக்கோம். அந்த பிள்ளை கோழி சித்திக்கா கோழி பிடிச்சிக்கிட்டு ஆடை பிடிச்சிட்டு துரத்துன்னு துரத்திட்டு இருக்குது. தாத்தா போட்ட பாலம் பாத்தியா? எத்தனை கட்சிக்காரங்க மொபைல் நம்பர் பாருங்க. இதுதான் இருக்கிறதுலே வேர்ல்டஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டீல் தார் பிரிட்ஜ். அப்படியே அதை கட்டணுங்க யாருன்ட்டு தாத்தா நீங்க 2 பேர் தான் கட்டணும். பிரிட்ஜ் தான் இதுதான். அந்த பிரிட்ஜ் தான் மேஸ்திரி இதுதான். யாராலும் இந்த மாதிரி கட்ட முடியாது. நம்ம குழிக்குள்ள எந்திரிச்சுதான் நடக்கணும். தாத்தா கரெக்டா தான் போட்டுருக்காங்க இல்லைங்க? யாரால் நம்ம எந்த கட்சிக்காரங்க வந்தாலும் இது மாதிரி போட முடியாது. எங்க தாத்தாவோட பிரெயின் அந்த மாதிரி. ஊர்ல இருந்து வரப்ப என்ன ஹோம்ஒர்க் அப்படி எழுதுற மாதிரி நோட்டு புக்கு பேக் நான் எழுதுனேன். தூக்கிட்டு வந்துட்டு படுத்து 3 பேஜ் எழுதுனேன். 3 பேஜுக்கோசரம் இப்ப அங்கிருந்து வந்தியா? ஆமா, வீட்லயே போய் எழுதிருக்கோம். வீட்டில் போய் 12 மணி படுத்து தூங்கணும். அப்போ மேம் ஏற்றுட்டு வாங்க. நான் திட்டுறேன்ட்டா மேம் லெசனே எடுக்காம எது சொல்றாங்க. சரி அப்படி ஆயா அண்ணாந்து பாக்குது. நீ இல்லை ஆயா பக்கத்துல கிஷோரும் அப்படிதான் இருக்கானா? சரி வாங்க. தொப்பி போட்டனால எப்படி இருப்பா? நீ எதுக்கு அந்த காலை தூக்கிட்டு நிக்கிற? கரெக்டா இல்ல? கொஞ்சோண்டு தான். எங்க சோபிகாவே என்னோட கைட் ஆயிடுச்சு. நாங்க இங்கே இருக்கோம். பை. காரை நிறுத்திட்டு பஸ் ஏறிப்போம். அந்த பிள்ளை அங்கே ஆடு மாடு பிடிக்கிறதுக்கோசரம் வர மாட்டேங்குதுங்க. வந்துட்டாங்க பாருன்னு அவ்வளோதான். நானும் எங்கள் அம்மா கிட்ட போகிறேன். என்னை விடுங்க அம்மா, நீங்கள் வந்து எப்படியாவது என்ன கூட்டிகிட்டு போயிருங்கம்மா. எங்கள் அப்பா வீட்டில் வந்து கூப்பிடும்ல. எப்படி ஃபோன் பண்ணோம்? அம்மா ப்ளீஸ்மா எப்படியா வந்து கூப்பிட்டு போயிருங்கம்மா, தாத்தா சோத்துங்க சொல்லிட்டே இருக்காரு. தாத்தா கிட்ட சொல்லலையா போயிட்டு வரேன்ட்டு? ஆ சொல்லிட்டு வா. சாப்பா எங்கள் ஊருக்கு வந்தால் சில்லி திங்கணும். எங்கள் ஊர் பாப்பா அது. எந்த ஊர்? எங்கள் ஊர் எதுன்னு சொல்ல? எங்கள் ஊர் இது இது கரூரம். இல்லை ரஜினி படம் வருமே யோசிச்சுட்டு இருந்தேன். கோழி எப்படி பிடிச்சிட்டீங்க? கோழி குழம்பு வச்சிடலாமா? குழம்பு வச்சு திங்கிறது அப்பல கோழி வளர்க்குறாங்க. ஆயாவு கேள இல்ல சாமி, வளர்க்கறதுக்கு தான். அத்தை மனசு சங்கடப்படக்கூடாது. துர்கா எங்க ஊர் ஸ்பெஷல் ஃபிஷ். எப்படி இருக்கு? இது என்ன குழம்பு? நல்லா இருக்கா சோபி? பொடிமா குழம்பு இல்ல. சரி சாப்பிடுங்க. எங்கள் ஊரில் சில்லி ஸ்பெஷல். கோயம்புத்தூரில் போண்டா பஜ்ஜி தான் ஸ்பெஷல்.